இந்த பாடத்தில் நாம் ஒரு புழுவை பற்றி கேட்கப் போகிறோம். இந்த புழுவிலிருந்துவான் சிகப்பு வண்ணம் சாயம் எடுப்பார்களாம். இந்த புழுவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தோலா அப்படின்வாங்க. தோலானா என்னன்னா ஸ்கார்லெட் வர்ம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண புழு இல்லைங்க. இந்த பூச்சில இருந்து தான் என்ன எடுக்குவாங்கன்னா ரெட் கலர், இன்னைக்கு சிவப்பு நிறத்துல டை பண்றாங்க இல்லைங்களா. இன்னைக்கு வேற நிறைய நவீன வகைகள் உண்டு. ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு வஸ்திரத்தை சிவப்பு நிறத்தில் சாயம் பூச வேண்டும் என்றால் அதுக்கு இந்த தோலான்ற இந்த ஒரு புழு இருந்தா மட்டும் தான் இதோடைய பார்க்கலாம் எப்படின்ட்டு. இது மூலமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய சிவப்பு நிறத்தை எடுக்குவாங்க. இதோடைய லத்தீன் வார்த்தை தான் கோகோசிலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை கடைசியில பார்க்கலாம். இப்போ இதுல இருந்து இந்த புழு உள்ளத்துல இருந்து என்ன எடுக்குவாங்கன்னா ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கிற ஆழமான ஒரு சிவப்பு கலர் ரெட் டை எடுக்குவாங்க. பாருங்க, இந்த புழு இப்படிதான் இருக்குமா. இந்த புழுவை எடுத்துட்டு தான் இதோடைய சரீரத்தில இருந்து ஒரு டீப் கிரிம்சன் அப்படின்னு சொல்ல ஆழமான சிவப்பு நிறத்தை தயாரிப்பார்கள். ஆனா தாவீது எழுதும் போது தேவன் இந்த தோலானே எழுத வச்சார். அநேக புழுக்கள் இருக்கு, இருந்தாலும் ஏன் குறிப்பாக தோலான் எழுத வைத்தார்? அது இன்னும் கொஞ்சம் உற்று கொஞ்சம் ஆழமா போனோம். இந்த புழு வகை, இந்த பூச்சி வகை எந்த மரத்துல தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஓக் ட்ரீ அப்படின்வாங்க. தமிழ்ல உங்களுக்கு கருவாலி மரம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். ஆங்கிலத்துல ஓக் ட்ரீன்னு சொல்லப்படும். ஓக் ட்ரீ நீதிமானுக்கு வேதம் பேசியிருக்கோம். நிறைய கண்ணோட்டத்துல இருக்கு. நீதிமானுக்கும் பேசியிருக்கிற ஒரு மரம் தான் இந்த ஓக் ட்ரீ. இந்த மரத்து மேலதான் இந்த பூச்சி என்ன பண்ணும், அது மேல போய் அந்த மரத்துல அது வாழும். அது வாழும்னா அதோடைய வாழ்க்கையின் முடிவு கட்டத்துல தான் இந்த மரத்தை தேடி போமா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இந்த ஸ்கார்லெட் வர்ம், இந்த தோலான்ற இந்த புழுவை குறிச்சு பார்க்கும்போது. இந்த புழு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா எந்த புழுவை தெரியுங்களா எடுக்குவாங்க? ஆண் புழு அல்லவா, பெண் புழுவை தான் எடுக்குவாங்க.